ஹாய்ங்க. இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலெல்லாம் ஒன்றா சூடாக இருக்க தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கத்தியை வச்சு முடியெல்லாம் எடுத்துக்கலாம். எங்கள் அப்பா தாங்க எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்க காலெல்லாம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கால்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 மராத்தி மொக்கு, ஒரு நட்சத்திரம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க, 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வாணலில் நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க காலை எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே குக்கரில் கால் வேக வச்சுருந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரிலாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஊற்றிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கண்டினியூஸாக கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க. ஆட்டுக்கால் பாயா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு தாங்க தொட்டு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.